அதேபோல் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலகர், லாலா லஜபத் ராய் உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தமிழகத்திலும் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், திருப்பூர் குமரன் உள்ளிட்ட பல தலைவர்களும் நாட்டின் விடுதலைக்காக போராடினர். அவர்களின் தியாகத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம்: நாம் இன்று சுதந்திரமாக பள்ளிக்கு செல்கிறோம், சுதந்திரமாக பேசுகிறோம், நமக்கு பிடித்த கல்வியை பெறுகிறோம், நமது எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம். இவை அனைத்தும் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தின் பலன்கள். ஆனால் சுதந்திரம் என்பது உரிமைகளை அனுபவிப்பது மட்டுமல்ல, கடமைகளை நிறைவேற்றுவதும் ஆகும். நாட்டின் சட்டங்களை மதிப்பது, தேசிய கொடியை மதிப்பது, பொது சொத்துக்களை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பிறரை மதிப்பது, நேர்மையாக வாழ்வது ஆகியவை நமது கடமைகள் ஆகும். மாணவர்களின் பொறுப்பு. அன்பான மாணவர்களே, நாம் தான் நாளைய இந்தியாவின் எதிர்காலம். இன்று நாம் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நல்ல பழக்கமும் நாளைய நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். நன்றாக படிப்போம், ஒழுக்கத்துடன் வாழ்வோம், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிப்போம், மற்றவர்களுக்கு உதவுவோம், சாதி மத மொழி வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். நான் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்காமல் என்னுடன் என் நாடும் முன்னேற வேண்டும் என்று நினைப்போம். ஒரு நல்ல மாணவன் உருவாகும் போது ஒரு நல்ல குடும்பம் உருவாகிறது. ஒரு நல்ல குடும்பம் உருவாகும் போது ஒரு நல்ல சமூகம் உருவாகிறது. ஒரு நல்ல சமூகம் உருவாகும் போதுதான் ஒரு வலிமையான நாடு உருவாகிறது. தேசிய ஒற்றுமை. இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல்வேறு பாரம்பரியங்களை கொண்ட மிகப்பெரிய நாடாகும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது நாட்டின் மிகப்பெரிய சிறப்பு. நாம் ஒருவரை ஒருவர் மதித்து அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ வேண்டும். நாட்டின் வளர்ச்சி. இன்று இந்தியா அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, விண்வெளி, மருத்துவம், விளையாட்டு என பல துறைகளிலும் முன்னேறி வருகிறது. இந்த முன்னேற்றத்தை இன்னும் வேகமாக வேண்டியது நமது பொறுப்பு. நாம் மரங்களை நட்டு பாதுகாப்போம், தண்ணீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம். நாட்டின் வளர்ச்சி என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டும் அல்ல, ஒவ்வொரு குடிமக்களின் பொறுப்பாகும். சுதந்திர தின உறுதிமொழி. இந்த சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் ஒரு சிறிய உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நான் என் நாட்டை நேசிப்பேன், தேசிய கொடியை மதிப்பேன், நாட்டின் சட்டங்களை மதிப்பேன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், பிறருக்கு உதவுவேன், சாதி மத மொழி போன்ற வேறுபாடுகளை தாண்டி அனைவரையும் மதிப்பேன், நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்வேன், என் நாட்டின் முன்னேற்றத்திற்காக என்னால் முடிந்ததை செய்வேன். அன்பான நண்பர்களே, நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர்களின் கனவு ஒரு வலிமையான, ஒற்றுமையான, அமைதியான மற்றும் முன்னேறிய இந்தியா. இந்த கனவை நனவாக்குவது நமது கடமை. எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சொல்வோம்: என் நாடு என் பெருமை, இந்தியாவின் வளர்ச்சி என் பொறுப்பு, நமது இந்தியா என்றும் அமைதியுடனும் வளத்துடனும் வளரட்டும், நமது தேசிய கொடி என்றும் உயரத்தில் பறக்கட்டும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.